என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சிக்கனில், மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி சிக்கனில் செய்ய போகிறோம். ஆப்கானிஸ்தான் கோப்தா குருமா. கோப்தான்னா ஒன்றும் இல்லை, கோலா உருண்டை. பார்த்திங்களா, சிக்கனில் கோலா உருண்டை செஞ்சு பொரிச்சிட்டு அதை பக்குவமாக செய்வோம். அதில் எலும்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உரப்பு இருக்காது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்லாம். நல்லா குருமா, ரொம்ப குருமா டைப்பில் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். வெள்ளை குருமா அருமையாக இருக்கும், ருசி அவ்வளோ அபாரமாக இருக்கும். செய்கிற முறையும் ரொம்ப ஈஸி. பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி தெரியும், ஆனால் செய்கிறது ரொம்ப சுலபமானது. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த கோப்தாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு சாய் ஜீரா, கிராம்பு, மராத்தி மொக்கு, ஸ்டார் பூ, கருப்பு ஏலக்காய், மிளகு, பச்சை ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, சோம்பு, ஜாதிபத்திரி பூ. இதுதான் இதுக்கு தாளிப்புக்கு. போன்லெஸ் சிக்கன், எந்த விதமான எலும்பு இல்லாமல் 1 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ கொத்தமல்லி தலை, பச்சை மிளகா. இது நம்ம அரைக்கும் போது கண்டிப்பாக கொத்தமல்லி காம்பு தேவை. காம்பு தான் இதனுடைய ஃப்ளேவர். அரைக்கிறதுக்காக கொத்தமல்லி காம்பு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், இது ஜீரகத்தூள், இது கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, முந்திரி பருப்பு, இது மஞ்சள் தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் இப்போ நம்ம சுத்தமாக அலசி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ போடுறோம். நீங்கள் அரை கிலோவுக்கு இதில் பாதி ஆக்கிங்க மசாலாவை. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக செய்யும்போதே 1 கிலோ போடுறோம். 1 கிலோவுக்கு இந்த மீடியம் சைஸு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் இதில் போடுறோம். ஒரு 3 பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி காம்பு பாருங்கள், இந்த கொத்தமல்லி காம்பு அது இதில் போட்டுக்கிறோம். இது தேவையான கொஞ்சம் உப்பு. நீங்கள் எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தான், சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பாருங்க, ஒரே ஒரு கைப்பிடி வெங்காயம், ரொம்ப இல்லை, ஒரு சின்ன மீடியம் சைஸு ஒரு வெங்காயம். ஏற்கனவே நம்ம சிக்கன் அரைக்கும் போது அதில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் ஒரு 2 பச்சை மிளகா போடுறேன். இதில் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, இது பேஸ்ட் அரைக்கிறதுக்காக அதையும் இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி இவ்வளோ லைட்டாக இந்த கலரில் டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவாங்கள்ல, கண்ணாடி பதம், அது வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏண்டா அந்த முந்திரி எல்லாம் வேகிறதுக்காக, அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். அதுக்காக வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஏண்டா அந்த முந்திரியெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா பாருங்க, முந்திரிலாம் வெந்துருச்சு, நல்லா நசிங்க வெந்திருக்கு. இப்போ அப்படியே வச்சுட்டு தீயை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை ஆறின உடனே அரைக்கணும். இப்போ சிக்கனை எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டோம். அதை இதில் ஒரு பெரிய இதில் போட்டுக்கிடுவோம். அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் நம்ம போட்டு அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது. இது வெறும் சிக்கன் போட்டு அரைச்சதுனால இது இருக்குது. நம்ம பிசையும் போது எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் வந்துடும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 கிலோ போட்டிருக்கோம், அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன், சும்மா ஒரு அளவாக போடுறேன், எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த கறி கோப்தாக்கு தேவையான உப்பு, அவங்கவுங்க உப்பு அவங்க டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்குங்க. மிளகு தூள் பாருங்க, பிளாக் பெப்பர் தூள். உரப்பு நம்ம வேறு எதுவும் மிளகாத்தூள் போடல, பச்சை மிளகாவும் மிளகு தூள் தான் இதில் போடுறோம். அதில் 1 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தலை போடுறேன். இதே உடச்சக்கல்லையுடைய பவுடர், அதிலிருந்து பாருங்கள் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இந்த பைண்டிங் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சிக்கிறோம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூனு நெய் விட்டு பிசைஞ்சு அப்படியே பிரட்டி வச்சுங்க. நல்லா
சாப்பிடும்போது அந்த கோலா உருண்டை ஹார்டு இல்லாமல் ரொம்ப நைஸாக மெதுவாக இந்த ஜூஸின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி மெதுவாக ஒரு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோலா உருண்டை ரெடி பண்ணிக்க பாருங்க. சிக்கனை அதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன வாழனி வச்சுக்கோங்க. இதில் பொரிச்ச எண்ணெயவே நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகம் பிடிக்காது. கொஞ்சமாக சும்மா பரட்டி தான் எடுக்க போகிறோம். கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதும் எண்ணெய். சொல்லுங்கள். இப்போ நம்ம கோப்தாண்டா அந்த கோலா உருண்டை சிக்கனில் எல்லாத்தையும் மசாலா போட்ட கோப்தா உருண்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். மிதமான சூட்டில் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கருகும், கீழே வேகாது, உள்ளே வேகாது. அதனால் தீயை ரொம்ப சிம்மில் வச்சு இப்படி பரட்டி போட்டு எடுக்கணும். இதை ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இதை ஒரு 60% வெந்தால் போதும். மீதி நம்ம குழம்புல கிரேவி செய்ய போகிறோம். அதனால் கிரேவியில் 3/4 வேகும். அதனால் இது ஒரு 60% இதில் வெந்தால் போதும். கோலா உருண்டை பொரிச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு வானொலி. நம்ம இந்த கோலா உருண்டை பொரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலேயே சும்மா ஒரு 4 ஸ்பூன் வர்ற அளவுக்கு ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டார் பூ 1, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 3-4 ஏலக்காய், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு மராத்தி மொக்கு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இது சாய் ஜீரா, கொஞ்சம் இந்த சோம்பு இதான் இதுக்கு போட்டுக்கிட்டோம். சோம்பு போட்டு ஜாதிபத்திரியுடைய சின்ன துண்டு பூ போட்டுக்கிறேன். சைஸில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கருகி வருது பாருங்க. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எண்ணெயில் வாசனை வர. ஏற்கனவே நம்ம கோலா உருண்டையில் போட்டிருக்கோம், கோப்தாவில் போட்டு பிரட்டியிருக்கோம். இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் அது ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்குங்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அடி பிடிக்குது, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அதை இதில் இப்போ சேர்த்துக்கிடுவோம். இந்த முந்திரி பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்ச பார்த்தீங்களா, அந்த ஜார் அதை கழுவி இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் தனியாத்தூள் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். 1 கப்பு தயிர் சேர்க்குறோம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இப்படி கையில் எடுத்துக்கங்க. கையில் எடுத்து இந்த பாருங்கள், இப்படி நல்லா இப்படி கசக்கி நல்லா அப்படி கொஞ்சம் பொடிப்பொடியாக்கி கசக்கி போட்டுருங்க. ரெண்டு 3 பச்சை மிளகாவை, வேறு இதில் உரப்பு நம்ம ஒன்றுமே போடல. மிளகுத்தூளும் பச்சை மிளகா தான் இதுக்கு காரத்துக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இது ஒரு 3 பச்சை மிளகா இதில் பிச்சு போட்டுக்கிறோம். பண்ணி அலசிட்டு கழுவி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலா எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச கோப்தா கோலா உருண்டை அதை போட்டுருவோம். குழம்புக்கு தேவையான கோலா உருண்டை போடுங்க. மீதியை அப்படியே நீங்கள் வச்சுட்டு பொரித்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அதனால் இப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான கோலா உருண்டை மட்டும் போட்டுங்க. இப்போ அந்த மசாலாவுடைய தண்ணியிலேயே அந்த கோப்தா நல்லா திரண்டு அந்த மசாலாலேயே வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ திருப்பியும் நமக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணியை நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு கொஞ்சமாக, ரொம்ப திக்காக இருக்குது முந்திரி சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் கிரேவிக்கு வேண்டிய தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி அப்படி மூடி வச்சிடணும். இந்த மசாலாலேயே அது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயை குடிச்சு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கணும். போதும். ஒரு அருமையான சிக்கன் கோப்தா, அதாவது கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க. சிக்கன் கோலா உருண்டையில் செய்யல கோப்தா குருமா. சூப்பரான அருமையான ருசியோட ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி தெரியும், ஆனால் சிம்பிளான ஒரு பொருள் தான் இது. இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.